Sunday of the June. We are almost already done 6 months. 7 months going to be start 2 days after. So next Sunday, Holy Communion Sunday, we are going to partake Jesus' precious flesh and the precious blood. Holy Communion, Brother Joel, next Sunday. Right? வாரக்கிழமை ஹோலி கொமினியனாக இருக்கிறது. அதிலே நாங்கள் பானம் பண்ணுவோம். கர்த்தருடைய இரத்தத்திலேயும் கர்த்தருடைய சேரத்தை நாங்கள் பானம் பண்ண ஆயத்தமாய் வருவோம். What a privilege we have to partake Lord Jesus Christ's precious flesh and precious blood. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலேயும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ண நாங்கள் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். As a Christian, that is remarkable time and the moment, that fellowship with the Holy Communion. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ராப்போச்சனத்திலே நாங்கள் பங்கு பெற்றுவது அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஞாபகார்த்தமான ஒரு நாளாக இருக்கிறது. But it is not the open table. That means anyone come and take. No, it is not. அது ஒரு எல்லாருக்குமான காரியம் இல்லை. யாரும் வந்து அதில் பங்கு பெற்றி போகக்கூடிய ஒரு காரியம் இல்லை. I have to do it in my personal life, accepting Jesus Christ as my Savior, Lord and the Redeemer. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். So please prepare your heart, soul and mind to come to His. ஒரு ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி இந்த இடத்திலே பங்கு பெற்ற ஆயத்தத்தோடு வாருங்க. Today my subject suddenly changed. எனது வார்த்தை நான் கொடுக்க நினைத்தது மாறி திடீரென்று மாற்றப்பட்டுள்ளது. It has happened on my in vehicle on the in the vehicle, and Sister Sasikala, when she was get into vehicle, and she start to say something about his children. So I change my subject. சசிகலா வாரத்தில் ஏறிலிருந்து என்னோட காய்த்து கொண்டு வந்தா தனது பிள்ளைகளை பற்றி. ஆகவே இந்த வசனம் நான் சொல்ல வேண்டியதும் இந்த மாறப்பட்டு விட்டது. Every man and woman, they have a heart desire to marriage. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வாழ்க்கையிலே எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. After they married, they have a desire to make children. திருமணமான அப்புறம் பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி யோசிப்போம். Only it happened automatically, not supernaturally for that 17 years old girl in Nazareth, Mary. Other than that, husband and wife must come decide and make something to make a children. நாசரேத் ஊரிலே மரியாளுக்கு மட்டும்தான் அது ஒரு வித்தியாசமான ஒரு விதமாக பிள்ளை கிடைத்தது. ஆனால் மற்றும்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தாங்கள் தீர்மானம் எடுத்து எப்படியாக என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கிற காரியங்கள் இருக்கிறது. When we are reading our scriptures, the children matter huge subject in the Bible. பைபிளை வாசிக்கிற பொழுது பிள்ளைகளை பற்றி கூறுகிற காரியம் மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக அதில் இருக்கிறது. Last night we talked about the great prophet in Israel, Mr. Samuel. நாங்கள் நேற்று ராத்திரி நாங்கள் சாமுவேல் அந்த ப்ராஃபட் பற்றி நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம், கதைத்தோம்.
There are so many prophets, major prophets and the minor prophets in the Bible, but Samuel, the name of the Samuel and his work and his the biological borning through the Hannah is so different story. சாமுவேல் என்ற நிறைய பைபிளில் நிறைய ப்ராஃபட்ஸ் இருக்கிறார்கள், பெரியவர்கள் சிறிய ப்ராஃபட்ஸ் அப்படியாக இருக்கிறார்கள். ஆனாலும் சாமுவேல் என்ற காரியத்திலும் அவர் எப்படியாக அவர் பிறந்தார், எப்படியான காரியம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. Come to just 1 Samuel chapter 8. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போம். There are something very significant over there. அதில் சில காரியங்கள் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. Now, it is 1 Samuel, 1st chapter, verse 8, verse 5. 5 starting verse 5. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். Chapter 1 verse 5. 1 Samuel, 1st chapter, verse 5. Wow. Remember this very carefully. God, Lord Almighty, has a power to open womb for the woman and closed her womb as well. The power and the ability, the controlling the woman's life through our Lord பெண்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி, பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கற்பத்தை அவர் திறக்கவோ, கற்பத்தை அவர் மூடவோ, அடைக்கவோ கர்த்தருக்கு அதிலே மிகவும் பெரிதான ஒரு பங்கு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. This is the story of the Samuel's mother. Rachel. Samuel's mother is Hannah. Chapter 1 verse 1. Verse 5. Chapter 1 verse 5. We want to starting on this place to think about your children and the children and the children. So God controlling something very significantly the woman's life. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் எப்படியாக பெண்களுடைய வாழ்க்கையை எப்படியாக அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார்னு சொல்லி. As well, when God found Mary, just 17 years old Nazareth girl, sent angel Gabriel, archangel, to meet her and say to her, you are going to be conceived. நீங்கள் பாருங்க, 17 வயசுள்ள அந்த மேரியை அவளை தேவதூதனை அனுப்பி அவளுடைய கற்பத்திலே ஒரு பிள்ளை அவள் தரிக்க போகிறாள் என்று சொல்லி அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இடத்திலே கிடைக்கிறது. It is whole world history, no any woman bear a child without man's connection, man sexual behavior, without sexually. This is the first and the last work of the Lord God Almighty. What he did, conceive this young woman through the Holy Spirit power to bear Jesus, baby Jesus. وأما حنا فكان يعطيها حصة مضاعفة لأنها أحبها حتى ولو لم تكن تنجب. آمين. Closed her womb. Lord had closed. Remember that. ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மரியாளுக்கு எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு ஆளுக்கும் புருஷன் இல்லாமல் புருஷனோடு சேராமல் ஒரு பிள்ளை பிறக்க முடியாது. ஆனால் மரியாளுக்கு மட்டும் ஆண்டவர்
பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒரு பெரிதான காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவள் கணவன் இல்லாமல் கற்பந்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. Oh, little I have to clear this here, even though these days for the scientifically medical science, so without sexual connection, even though the men's sperm can take and keep it, plant it in the woman's womb, we are calling it test tube babies. Outside the womb, the two woman's dimba and the man sperm connecting together, then they keep it that seeds mother's woman's womb to making children without without sexual behavior, but it is even though man should give his sperm to do that. இப்போ சயின்ஸ் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆண்கள் பெண்களுடைய சரீரத்தில் இருந்து அந்த கற்பம் தரிக்கக்கூடிய அந்த காரியங்களை எடுத்து பெண்ணுடைய பூமிக்குள்ளே போட்டு அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடியதாக. ஆனாலும் அவர்கள் இருவரும் ஆணோ பெண்ணொன்றில் அந்த ஆணுடைய அந்த காரியத்தை எடுத்து பெண்களுடைய அந்த சரீரத்திலே போட வேண்டிய செய்துதான் அப்படியான காரியங்கள் செய்யலாம். அப்படி இல்லாமல் இல்லை. ஆனாலும் மேரியின் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமாக இருந்தது. So here Elkanah husband, Hannah's husband Elkanah, he had two wives, Peninnah and Hannah. Peninnah has a children, Hannah doesn't have children because Lord had closed her womb. எல்கானா இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், எல்கானாக்கு 2 மனைவி, அதில் முதலாவது மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஹனாவுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் அவளுடைய பூமை அடைத்திருந்தார் என்று சொல்லி, அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார், க்ளோஸ் பண்ணியிருந்தார் என்று சொல்லி. What Hannah did for get it child? ஹனா என்ன செய்தார் தனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக? She didn't fight with Elkanah husband. She didn't fight with the husband because she knows something happened for her womb. ஆனாலும் அவள் தனது கணவனோடு சண்டை பிடிக்கவில்லை, எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி. அவளுக்கு தெரியும் தனது கற்பத்துக்கு என்னவோ நடந்திருக்கிறது சொல்லி. Because she knows something problem with her womb. அவளுக்கு தெரியும் தனது சரீரத்தில் உள்ள அந்த கற்ப பையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி. How she knows it? Because another wife, same house living, Peninnah, she has children. That means no problem Elkanah. Husband doesn't have any problem make a children. Now she knows problem is her womb. அதே வீட்டில் இருக்கிற ஹன்னாவோட அதே வீட்டில் இருக்கிற பெனினாளுக்கு பெனினாளுக்கு எல்கானாவோடு சேர்ந்து 5 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. ஆனாலும் ஹன்னாவுக்கு பிள்ளை இல்லை. அவளுக்கு தெரியும் அவர் கனவில்லை இந்த பிரச்சனை இல்லை, என்னுடைய பூமியில தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி. I'm going to come to that major story what the sister Sasikala said when he getting into the vehicle. நான் ஒரு அந்த முக்கியமான கதையை சொல்ல விரும்புகிறேன். சசிகலா வாகனத்துக்குள்ள ஏறின போது அவ என்னோட கதைத்ததுக்கு பின்பாக. But I want to explain for this very significant event happened in the Bible when Samuel was giving birth Hannah, but now she was barren womb. No, she cannot have ability to bear children. சாமுவேல் தான் ஹனாவுக்கு மகனாக பிறந்திருந்தார். ஆனாலும் சாமுவேல் பிறக்க முன்பாக ஹனாவுடைய வாழ்க்கையிலே அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதாக இருந்தது. We know many mothers when the families they don't have children, they are doing many things get it that blessings in world outside of the church and also inside of the church. When they realized we don't have children, we cannot make a children, they are start to do so many things to get it that blessing. அந்த ஆசீர்வாதம் வேண்டும்
அதற்காக பிள்ளைகள் இல்லாதவர்கள் சபைக்குள்ளேயோ சபைக்கு வெளியிலோ இல்லை, எல்லாரும் பல பல காரியங்களை செய்வார்கள். எங்களுக்கு பிள்ளை வேணும் என்று, அந்த ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி. Here, you know the story, many Christians know this very clearly. Hannah, what she did, she went to temple, church, inside every day and start to cry to the Lord. Lord, I need child. நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஹனா என்ன செய்கிறாள்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே போய் நின்று அழுகிறதை காண்கிறோம். எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லி. Come to verse 10. 1 Samuel chapter 1 verse 10. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். You can see the Hannah's heart, how much worried about the child. அதிலே பாருங்கள், ஹனா இவ்வளவாக கவலைப்பட்டு அழுகிறாள் என்று சொல்லி. Verse 10 and 11, both 10 and 11. Hallelujah. பொருத்தனை பண்ண பொருத்தனை பாரயாக்குனான தம் promise. With God she make a covenant, promise. In Hindi as well in English. Okay, you can read it. Hallelujah. See what she doing now? Every day by day she's going to the church and lonely, alone, crying and crying unto the Lord. Lord, please, I need. Okay, you can read it. كانت حنا تشعر بالأسى عميقا، فقدمت تصلي إلى الله وتبكي بالمرارة، ونظرت للرب نظرا فقالت: أيها الإله القدير، انظر مدى حزني، التفت إلي ولا تجاهلني، وأنا خادمتك، فإن رزقني بابن فإني سأعيد ليكون في خدمتك كل يوم حياته، لن يقصى شعره ولن يشرب نبيا ولا ثيابا، سيكون لك نذيرا خمرا. آمين. Here you can see, even though Brother Bhavan said Tamil and the Hindi, but Sachin, I think you got it. Male child. She need a boy, baby boy she need. Significantly she asking, I don't want to girls. I need a boy. When you gave me a boy, what I want to do, I am going to give him to the Lord. All the days of his life, I am not going to keep my boy with me. If you give me, if you remove this shameness, if woman doesn't have children, we know in our culture as well in white culture, they are shaming. Women are shaming without children. So that's why she said, if you give me, if you remove this shameness, my life, I am not going to keep my boy with me. I am going to give to you for the rest of my boy's life. You can use him. I don't want my boy, but please remove my shameness. அவள் என்ன சொல்லுகிறாள், நாங்கள் இங்க எங்கட கல்ச்சரில் மட்டுமில்லை, எந்த கல்ச்சர்லையும் அப்படித்தான், பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அது ஒரு வெட்கமாக இருக்கும். அவள் சொல்லுகிறாள் என்னென்றால், எனக்கு
அவள் பெண் குழந்தையை கேட்கல, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் போய் அழுகிறாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், நான் அந்த பிள்ளையை உமக்கு கொடுப்பேன், அந்த பிள்ளையின் தலைமயிர் வளர்ந்து படும், அதை வெட்ட மாட்டேன் என்று சொல்லி அவள் ஒரு பொருத்தனை அந்த இடத்துல செய்கிறாள். Amen. Now I am going to come to Sister Sasikala's story. சசிகலான கதைக்கு வரப்போகிறேன். What Sister Sasikala said when she getting into the van, சசிகலா காரில் ஏறினோட என்ன சொன்னா, just I asked how about this Stephen? நான் கேட்டேன், எப்படி ஸ்டீவன் இருக்கிறாரு? Is he came back? அவர் திரும்பி வந்து விட்டாரான்? No, he didn't come yet. He still want to come, but he send the money to make a ticket, but that ticket money somebody not make proper way. He didn't get ticket. So maybe not today, maybe tomorrow, day after tomorrow, he is going to come. நான் கேட்டேன், உங்களோட மகன் வந்து விட்டானா? இல்லை வரவில்லை, அவர் காசுகளை கொடுத்தார், அந்த டிக்கெட் காரன் அதை சரியாக போடவில்லை, நாளைக்கோ நாளண்டைக்கோ எப்படியோ வருவார் என்று சொன்னான். Then she said பிறகு அவ சொன்னா, if we don't have children, we are crying for the children. எங்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் நாங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறோம், பிள்ளைகள் வேணும் என்று சொல்லி. When God bless us with children, ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைகளை தந்தங்களை ஆசீர்வதித்த பின்பு, then children are doing some disobedient and some things the giving us to the hardship, so we are again worried about the children. ஆனாலும் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதை கேட்காமல் எங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிற பொழுது, எங்கள் இருதயங்களில் வேதனைகள் வரும் பொழுது திரும்பவும் நாங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறோம். That means she blessed with the two children. அவ ரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் அவ கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். But the son giving her to her, as a mother, the mostly mothers are quickly getting that worried and the pain. So she's worried what the son doing these days. தாய்மாருக்கு பிள்ளைகளை குறித்து கூடுதலான கவலை இருக்கிறது. ஆகவே அவ என்ன செய்கிறா, மகன் பற்றி அவருடைய மனதிலே கவலையாக இருக்கிறது. So women are worried without children, and children came after if children are not behaving properly, even though women are so worried, mothers are so worried. பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி பெண்கள் கவலைப்படுவது உண்டு. பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் பிறந்த பின்பு பிள்ளைகள் படிக்கவில்லை, பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள், பிள்ளை அப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி பிள்ளைகளுடைய காரியங்களாலே திரும்பவும் அந்த தாய்மார் கவலைப்படுவார். Still Shihan and Sabrina, very young age, very young age, they are not giving that much problem for the parents, but when they are come to that age of teenage, 16, 17 years, when they are doing something wrong against parents, so mother and father are going to start worry about the children behavior. சப்ரினாவும் சிஹானும் இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு கரைச்சலும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஒரு குழப்படியும் இல்லை. ஆனாலும் அந்த ஒரு டீனேஜுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் ஏதாவது குழப்படி, ஏதாவது ஒரு கவலை கொடுத்தால் பெற்றாருக்கு அது கவலை, முக்கியமாக தாய்க்கு அது கவலையா இருக்கும். When they come to the independently can make decision on themselves, so then you start another part of the worrying and the hardship, pain for the mothers and the fathers. ஆனால் பிள்ளைகள் தாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய வயசுல வந்து தங்களோட தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது தாய் தகப்பன்மாருக்கு கவலையாக இருக்கும். What happened finally? Hannah received blessing from the Lord, who closed her womb, blessed her. Little while after, she praying, crying, not at home, at the church. So God, Lord, blessed her. ஹனாக்கு என்ன நடக்கிறது? அவளுடைய கற்பம், அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட்டது. என்னண்டு அவள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இல்லை, வெளியில இல்லை, சபையில வந்து ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபித்தாள், ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லி. அந்த நேரம் அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். Exactly what she asked, baby boy. Yeah, God
gave her to baby boy. அவள் எப்படி அழுது கேட்டாலோ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேணும் என்று சொல்லி அதே போல அவளுக்கு ஒரு ஆண் மகன் கிடைக்கும். She named her Samuel. அந்த பிள்ளைக்கு அவள் சாமுவேல் என்று பெயரிட்டாள். When the Samuel she stopped feeding, breastfeeding to Samuel, that means 3, 4, 5 years that the Jewish children are getting mother's feeding 5, 6 years even. So she brought the Samuel to the church. That time the priest is Eli. She gave to Eli her baby boy. சாமுவேல் அந்த ஜூயிஷ் பெண்கள் வந்து 5, 6, 7 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார்கள். அதே போல ஹனாவும் சாமுவேல் வளர்ந்து பால் மறந்த பின்பாக அவனை நேராக கொண்டு வந்து அந்த சர்ச்சிலே அந்த சபையிலே அந்த இடத்திலே அந்த சபைக்கு பொறுப்பாக இருந்த ஏலியுடைய கையிலே தனது மகனை கொடுத்தாள். So Samuel growing at the church with the Eli, the priest Eli's guidance and directions. சாமுவேல் அந்த சபையிலே ஏலியுடைய அந்த சபை போதகருடைய அந்த வழிநடத்தலுக்கு கூடாக அவன் அந்த சபையிலே இருந்து வளர்ந்தான். That means now he knows her mother, his mother, like a donation. She doesn't want to get back her son. When we are giving donation, we are not asking back, I need my donation. That means completely our whole heart, mind, soul, we gave. We gave. So she gave her son to the ministry, to the Lord, to the do the something for the God, Lord Almighty. She never asked back her son. சாமுவேலை ஹன்னா எப்படி கொடுத்தாலும்னா நாங்கள் ஒரு டொனேஷனை கொடுக்குறோம்னு சொல்லுவோம். அந்த டொனேஷனை நாங்கள் கொடுத்த பிறகு திரும்பி அந்த டொனேஷனை நாங்கள் கேட்க மாட்டோம், திரும்பி தான் சொல்லி. அதே போல் அவள் அந்த சாமுவேலை ஒரு முக்கியமான காரியத்துக்காக அவள் அந்த போதை எடுத்து கையில் கொடுத்துக்கிறாள். அவள் திருப்பி சாமுவேலை அவள் ஒரு நாளும் கேட்டதே இல்லை. So as a parents here we have another so sad story. அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு துக்கமான காரியங்களை. So we are God's servant. நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம். Maybe one of you going to be a servant of God in future, one of or two of or the decision came from the Holy Spirit. You are going to be a really servant of God one day. Now these days, even though you are doing for him to work as a servant of God, when Brother Bhavan doing here worship and praising, that's the doing it as a servant of God for the Lord to glorify his name. நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த இடத்துல வந்து வர்ஷிப் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு காரியங்களை செய்வது நீங்களும் கர்த்தருடைய ஊழியங்களை கர்த்தருக்காக செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். When Brother Sachin doing it here, it is the duty of the servant of God as doing for the worship, praising soul. We have that privilege to be a servant of God. நாங்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். காரணம் பிரதர் சச்சின், பிரதர் பவன், பிரதர் சுரேஷ்குமார் இப்படியாக நீங்கள் இதில் வந்து வர்ஷிப் செய்கிற பொழுது அந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். I know maybe you know many stories about the priest children, priest, pastors children. நீங்கள் கன காரியங்களை கேள்விப்பட்டு ஊழியக்காரருடைய பிள்ளைகள். Here very sad, unbelievable story. Eli, priest, he look after now Samuel, young boy, to give his priesthood one day. He is growing, he is learning, he giving his everything what she want to learn. Eli as a priest, he teaching for the Samuel. ஏலி அவன் ஒரு ஊழியக்காரனாக இருந்து அவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் தான் கற்றுக்கொண்டதை சாமுவேலுக்கு எப்படியாக அதை சொல்லி எப்படியாக அவனை படிப்பித்து எப்படியாக அவனை அந்த கர்த்தருக்குள்ளாக அவன் வழி நடத்துகிறார். Please come to 1 Samuel chapter 2. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் verse 11 and 12.
11-12 வசனம். 1 Samuel chapter 2 verses 11 and 12. சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். Yes, Brother Bhavan. Then 12. Mm-hmm. பேலியாளின் Oh my God. Oh, hallelujah. This is the priest Eli's sons, how they have behavior. நாங்கள் பார்க்கிறோம் ஏலியின் பிள்ளைகள். அவன் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கவலையான காரியமாக இருக்கிறது. Brother Sachin, can you read in Hindi? සිංහල බයිබලේ ලියා තිබෙන්නේ ඉතාම කරුණුම වචනයකින් මේ සිංහල බයිබලේ තියෙන්නේ එලීගේ පුත්‍රයෝ දුර්ජනයෝව දුෂ්ට පුත්‍රයන්ව සිටියා කියා. එහෙමද බ්‍රදර් බයිබල් බ්‍රදර් In සිංහල Sinhala Bible is very hard word they have put. பேலியாளின் மக்களே இருந்தார்கள். Yeah. Please, this Elkanah, Hannah's husband, he came to visit her son to the church. Then after he visit time to time come and parents come and visit the Samuel, and he went back to his home. Then, but the child mean here Samuel ministered to the Lord before Eli. Eli is the priest. So he is teaching, he is learning to the priest, pastor's job. How can I do? Eli the priest. Now the sons of Eli were corrupt. They did not even the Lord God Almighty. What happened to this father, priest, pastor, Eli? He couldn't bring his children proper path, good path, nice path as the children. They are corrupted children. What a sad in Eli's hearts and Eli's wife's hearts. وعاد القانا وعائلته إلى بنا إلى الرامة. أما الولد فقبل شيلو وخدم الله تحت إشراف الكاهن عالي. كان والدا عاليا شريرين لا يعرفون الله. آمين. You know, Bible we are calling holy book, but Bible doesn't hide anything. If something corrupted, it is written. If something very bad is written. If some people doing so much ugly things is written. Because the writer of the Bible, human, he used the Holy Spirit, but the guide, director of the written Bible is the Holy Ghost. The Holy Ghost doesn't want hiding things. That's his characteristics of the Holy Spirit. He revealing our ugly things, bad things to us, not to the people. Us, first of all, us to correct it and get the proper behavior.
does the Holy Spirit. பரிசுத்த வேதாகமம் அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்கள் ஒன்றும் மறைவாக இல்லை. என்ன பிழையான காரியங்கள் இருந்தாலும் அதை சரியாக இது பிழையான காரியம் என்று சொல்லி விரிவாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை எழுத சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை ஒளித்து வைப்பதில்லை. நாங்கள் செய்கிற பிள்ளைகளை எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அந்த பிள்ளைகளை நாங்கள் திருந்தக்கூடியதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிற இதில் பாருங்கள், ஏலி வந்து ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். சபைக்கு அவன் போதகராக இருக்கிறார். அவர் சாமுவேலை என்ன மாதிரியாக தன்னை போல அந்த ஊழியத்திலே அவர் வளர்த்து வருகிறார். ஆனாலும் அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கடவுளை அறியாதவர்களாக குழப்ப உள்ளவர்களாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். I remember one of the Buddhist major huge man always arguing with the Christianity. What he publicly make a statement, how your Christians are saying your book is holy. Inside the holy book there are so much ugly, crooked, filthy, bad things in written. How you are calling this is holy book? ஒரு புடிஸ்ட்ல ஒரு பெரியவர், ஒரு புடிஸ்ட் மாங்க, அவர் நெடுக வாதி சண்டை பிடிப்பார் கிறிஸ்தவர்களோடு. நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுடைய வேதாகமம் பரிசுத்தமானது என்று சொல்லி, ஆனால் இந்த பரிசுத்தமான புத்தகத்திலே எவ்வளவு கேவலமான கூடாத காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது பரிசுத்தமான புத்தகம் என்று சொல்லி அவர் வாதாடுவார். So here the priest of Eli, children are bad, is clearly directly written. The Holy Spirit doesn't want to hide this, because the priest's sons doing bad, Holy Spirit directly said they are bad. They even didn't know. They didn't know the Lord. So what the lesson comes, so we have to very clear, open-hearted, open-minded people with the Lord as well as the humans. So that is he need. இதில் என்னென்னு நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இதில் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற காரியம் ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. அவர் ஊழியக்காரண்ட பிள்ளை என்று சொல்லி அதை மறைத்து வைக்கவில்லை. ஊழியக்காரண்ட பிள்ளைக்கு ஒன்றுமே, அவர் குழப்பமானவர்களாக இருக்கிறார், அவர்களுக்கு கடவுளையே தெரியாதுன்னு சொல்லி அவர் விளக்கமாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒளிவு மறைவின்றி. அதே போல நாங்களும் ஒளிவு மறைவில்லாதவர்களாக, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒளிவு மறைவில்லாதவர்களாக பெற்றார்கள் முக்கியமாக அப்படி இருக்க வேண்டும். So the part of another sad, that now Samuel, Hannah's son, one and only son, became a prophet, great prophet. சாமுவேல் அன்னால் ஒரே ஒரு மகனாக அன்னால் அழுது பெற்ற சாமுவேல் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபட்டாக அந்த இடத்திலே வருகிறார். Keep it your mind, parents. Keep it your mind, parents, heart about your children. உங்களுடைய பெற்றார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்கள். You are crying, no children, as Sister Sasikala said, but after children comes, you are start to crying again because of they are not doing proper way, proper things according to the mother's, father's heart's willing. நாங்கள் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அழுகிறோம், பிள்ளைகள் வேணும் என்று சொல்லி. அதே போல பிள்ளைகள் பிறந்த பின்பு பிள்ளைகள் எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி காரியங்கள் செய்யவில்லை என்று சொல்லி நாங்கள் அழுகிறோம். This is maybe genetical problem, because Samuel grow with Eli. Eli's children corrupted, so bad things doing. So what happened to the Samuel children? எலியின் பிள்ளைகள் எலியோடு சாமுவேல் வளர்கிறான். சாமுவேல் அல்ல எலி சொன்னதுபடி கேட்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் எலியின் பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் எல்லாரும் குழப்பவடியாக கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சாமுவேல் பிள்ளைக்கு என்ன நடந்தது? When we are accepted Jesus Christ, our genetical pattern stopped
at that place when we accepted Jesus Christ. நாங்கள் இயேசு Starting new beginning. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு எங்களுடைய அந்த பழைய காரியங்கள், எங்களுடைய பரம்பரையாக வர பழைய காரியங்கள் அதிலே நிப்பாட்டப்பட்டு எங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறப்பட வேண்டும். But if we are not breaking the genetical curses and the genetical sinfulness, is still those things in our lives. Even we are Christian, preaching, doing all the things for the Lord, but curses came from the genetically. It is not removed. If you are not removed properly through the blood of Jesus Christ, those things giving trouble after so many years, even in our Christian life. நாங்கள் எவ்வளவுதான் கிறிஸ்துவலாக நாங்கள் சபையிலிருந்து பெரிதான ஊழியக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவாக இருந்தாலும் நாங்கள் அந்த பழைய எங்களுடைய பரம்பரையாக வார அந்த சாபங்கள், முந்தி வந்த சாபங்களை நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் முறியடித்து புதிதானவர்களாக மாறப்படாவிட்டால் பல காரியங்கள் 10 வருஷங்களோ 5 வருஷங்களோ இல்லை, காலம் செல்ல செல்ல அந்த சாபங்கள் அந்த பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வரும். ஆகவே நாங்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். So what happened to us when we accepted Jesus Christ? The teachers and the preachers saying us, oh, now you are new creature, so you don't have any sinfulness, so you all the curses gone out, you are new. So you don't, that teaching is not correct. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினோடனே ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, ஓகே நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டீர்கள், எல்லாம் மறந்து போயிட்டது, நீங்கள் இப்போ புது மனிதராக வந்துவிட்டீர்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். அது மட்டும் போதாது, அது பிழை. Day by day coming to church, staying with Lord, staying with the Holy Spirit, asking forgiveness, asking repentance, we have to identify what are the things still hidden in our life to not yet removed blood of Jesus Christ. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சபையிலே வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன அழுக்கான காரியங்களுக்கு, என்ன தேவையில்லாத காரியங்கள், என்ன காரியங்கள் பழைய காரியங்கள் ஒளிந்திருக்கிறது, இந்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் அகற்ற வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. It is my life experience. We came that Buddhist background. We came that Anuradhapura, very yantra mantra sunyam area. So we thought we are accepted Jesus Christ. All the palaya things, all things gone. But our teachers, preachers, doesn't teach properly, is not going out automatically. We have to give to one by one to the Holy Spirit through the blood of Jesus to remove those all genetical pattern came to our life. நான் அனுராதபுரத்திலே அந்த புடிஸ் இடத்திலே அந்த சூனிய பிரதேசத்திலே நாங்கள் வளர்ந்து நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த, எங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லித்தந்த அந்த போதகர் எங்களுக்கு சொல்லவில்லை, நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோடனே ஓகே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னார்கள் ஒழிய பரம்பரையாக வர காரியங்களை நாங்கள் ரிமூவ் பண்ணி பரம்பரையாக வர காரியங்களை நாங்கள் எப்படியாக அகற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதில் கேட்டுக்கொள்ளவில்லை. Come to 1 Samuel chapter 8 verses 1, 2, 3. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் பார்த்து பார்ப்போம். Now Samuel, prophet Samuel story. It is like a genetically through the Eli, Samuel got it, that same attitude, behavior for his children. நாங்கள் பார்க்கிறோம் அதிலே எலியின் பிள்ளைகள் எப்படியாக இருந்தார்களோ அந்த காரியம் சாமுவேல் எப்படி நல்லவனாக இருந்தாலும் சாமுவேல் பிள்ளைகளும் அதே போல அதே பொல்லாதவர்களாக இருக்கிறதை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Samuel, 1 Samuel chapter 8 verses 1, 2, 3. 1 சாமுவேல் 8 1, 2, 3. Oh yeah. Yeah. பெர்சிபாவிலே.
சாய்ந்து பரிதானம். Wow. What are the Eli's son did? Samuel saw. Samuel heard about this story. What my pastor's children doing? But Eli died. Samuel became a priest and the prophet, but he forgot to remove this curse from his life and his children's life. What happened? The children should be judges after the Samuel, but they turned aside after dishonest again. Dishonest, disobedient, your children, parents are crying and crying. Dishonest. Took bribe, pagavagatta, and perverted justice, vinishchaya. Even though the judge, the things that he have to do as judges, they make them wrong. That judgment doesn't give properly. See, it is came from the Eli's children. But prophet Samuel, failure for this matter once again. ولما شاخ صموئيل عين ابنته قاديسان لإسرائيل، وكان اسمه ابنه الأول يوئيل، والثاني ابنته، وكان يوئيل أبي قاضيا في بئر السبع. ولكن ابني صموئيل لم يعيش باستقامة مثل ابنتهما، بل انحرفا وراء ربح المال بالرشاوي وظلم الناس. آمين. Okay, first one. You want to read? One. நாங்கள் பார்க்கிறோம் இதில் என்னென்றால் சாமுவேல் அந்த எலியோடு வளர்ந்து சாமுவேல் என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த காரியத்தை அவன் மறந்து விட்டான். அந்த எலியின் பிள்ளைகள் செய்த அதே காரியத்தை அவனுடைய பிள்ளைகளும் செய்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிற பிள்ளைகளாக சாமுவேலுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சாமுவேல் இந்த பரம்பரையாக வந்த அந்த சாபத்தை அகற்றாமல் இருந்ததினாலே அந்த பிள்ளைகள் இப்படியாக வந்திருக்கிறார்கள். The biblical principles so cleared. My wife came from the Christian background. She doesn't have long journey of the genetically the things what the other religious people doing. எங்களுடைய வாழ்க்கையில் எனது மனைவி வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே கனகாலம் அந்த பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்ததினாலே அவளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வரவில்லை. But still, when I am looking for her family background, there are so many things happened. It is the reason they didn't remove that curses came from genetically. But when I married her as a Buddhist converted man, God gave me a grace to, can't say in the beginning we had an attack. Our first child was stillbirth. So remember those things. We have to identify properly through the Holy Spirit what going on in our family genetic and our life to get it proper children for our lives. நான் என்னை அவர் திருமணம் செய்தது பின்பாக நாங்கள் திருமணமானது பின்பாக மனைவியின் வாழ்க்கையை நாங்கள் கண்டிருக்கிறோம். சில காரியங்கள் அவர்களுடைய மற்ற சொந்தக்காரர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பரம்பரையான காரியங்கள் சிலது இருந்ததை நான் காணக்கூடியது. ஆனாலும் என்னை அவர் திருமணம் செய்தது பின்பாக நாங்கள் முதலாவது பிள்ளையை இழக்கிறதுக்கு காரணமே இந்த சாபமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று நான் கண்டுகொண்டக்கூடியதாக இருந்தது.
most Christians are today, they don't care for this matter. What they think, Jesus' blood automatically removing our all the genetic problems, curses, and the sinfulness. It is not automatical. It is we have to find out, we bring to it to Jesus, and there has to be break that curses and the genetic pattern, what happening more generation and the generation. நாங்கள் கிறிஸ்தவர்களாக வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டோம், நாங்கள் புதியவர்களாகிறோம் என்று மட்டும் நாங்கள் சிந்திக்கிறோம். அப்படி அல்ல. நாங்கள் ஒரு காரியத்திலே பிழைவிடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக வந்தாலும் தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் பரம்பரையாக என்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அதை முறியடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Even when Rachel and Georgie was born for us to as a children, enemy tried to destroy both of them many crooked way. So think about, it is not get easily simply about your children. They are with the Lord, we are with the parents in Christian, we don't want to worry about anything. No, it is not like that. You have to watch and keep it vigilant to every time about your children. And I am going to come to what the Jesus said about your children finally. So we saw in our own eyes how enemy attacked to the Rachel and the Georgie to destroy them. அதே போல நாங்கள் எங்களுடைய சொந்த கண்களாலே பார்த்தோம். எமக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களையே எப்படியாக பிசாசானவன் அழிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தாலும் நாங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்திருக்க கட்டாயம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தானே என்று இருக்க வேண்டாம். பிள்ளைகள் எப்படியாக வளர்கிறார்கள், பிள்ளைகளை நீங்கள் கண்களிலே கவனமாக பார்த்து எங்களுடைய பரம்பரையான காரியங்களை இயேசுவின் இரத்தத்தினாலே முறியடித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். That's why you are hearing so many stories about the pastors' sons and daughters. These days, disobedience turning out, and they are not believing God because of the fathers, the parents, the teachers, they are priests, they are pastors, but they didn't get that properly how to break that genetical curses came through the family. They thought we are servant of God, we are doing ministry for the God, so our children automatically will be good people. It is not it. Enemy looking this weakness to attack. இந்த காலங்களில் நீங்கள் அநேகமாக கண்டுபீர்கள் பாஸ்டர்ஸ் ஊழியக்கம் செய்கிறவர்களுடைய பிள்ளைகள் எப்படியாக இந்த உலகத்திலே சீவிக்கிறார்கள், எப்படியாக அவர்கள் கீழ்ப்படிவில்லாமல் இருக்கிறார்கள் சொல்லி இன்னென்றால் ஊழியக்காரர்களாக நினைக்கிறது நாங்கள் ஊழியம் செய்கிறோம் கர்த்தருக்கு, ஆகவே பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களும் எங்களை போல ஊழியங்களுக்குள்ளே வருவார்கள் சொல்லி. அப்படி அல்ல. பிள்ளைகளை நாங்கள் ஜெபத்துக்கூடாகவும் அவர்களுக்கு எங்களுக்குள்ளாக இருந்த அந்த சாபங்கள், அந்த பரம்பரையாக வர காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் அதுகளை அகற்றி அந்த பிள்ளைகளை இந்த இடத்திலே வளர்க்க வேண்டும். These days I am time to time teaching and showing my daughter and son through my failures what it happened, why it happened. Rachel, Georgie, please get it. It is not simple. You have to break. Still my generation coming through some curses, some ugly things. You have to have break for your generation. Vigilantly open your eyes. Not just you are become Christian, everything okay. No, you have to have that ability, break those genetic problems. நான் ரேச்சலுக்கும் ஜோஜிக்கும் நான் சொல்லுகிற காரியம் ஒன்று, என்ன காரியத்திலே நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம் அதே போல அந்த பரம்பரையாக வர காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றி எப்படியாக முன்னேறும் என்று சொன்னால் ஜெபத்தோடும் அந்த காரியங்களை நீங்கள் கவனமாக ஜெபத்துக்கூடாக அந்த காரியங்களை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். First one, barren womb of the Hannah. Why her womb closed, Lord? நாங்கள் முதலாவதாக பார்க்கிறோம், ஏன் அனாவுக்கு பிள்ளைகள் இல்லாமல் அவளுடைய அந்த கர்ப்பம் மூடப்பட்டது, அடைக்கப்பட்டிருந்தது. There is a lesson to God want to give us too.
how we can open woman's womb if that womb closed. அந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய பெண்களுடைய கற்பம் எப்படி ஏன் மூடப்பட்டிருந்தது என்று சொல்லி அதை நாங்கள் எப்படியாக திரும்பவும் அதை திறந்து கொள்ளுக்க எப்படியாக நாங்கள் ஆண்டவரிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். As like Hannah did, day by day, crying and obeying to the Lord and asking His favor for her life. And not only that, the Prathane, promise God, he promised with the God, if this child came to me, I did this one, I want to do this, I want to do this. Like that, you have to deal with that with the Lord Jesus to get that blessings. நாங்கள் அதே போல தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஹன்னா என்ன செய்கிறாள், தனது கற்பம் திறக்கப்படுவதற்கு ஆண்டவரிடம் தினமும் அழுது ஜெபித்தது மட்டுமல்ல, ஆண்டவரோடு அவள் ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறாள். நீர் எனக்கு ஆண் பிள்ளையை தருவீரானால் நான் இந்த காரியங்களை உமக்காக செய்ய விடுவேன், இந்த காரியங்களை செய்வேன். இப்படியாக நாங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்து ஆண்டவருக்கு நாங்கள் பொருத்தனை செய்கிற பொழுது ஆண்டவர் அந்த கற்பங்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். Listen to the parents, Mother Hannah and Father Elkanah gave to the priest, pastor, to the child, to the church. They thought, our child are growing in the church with the pastor. They didn't care about other than that. So they missed, parents missed, look after their children, her children, Hannah's one and only boy, because of the priesthood, because of the pastor Eli. They thought Eli doing well everything for my son, but it not happen because Eli priest, Eli doesn't have time to control or looking the Samuel's behaviors, Samuel's thinking, Samuel what he looking my sons and doing bad things, what about his heart? Doesn't have time to Eli to do those. But time to time Elkanah and Hannah came to see the Samuel. They have responsibility asking Samuel, how is situation? How is the priest Eli? How is his children? Are you learning something? Do you have any bad feeling? They completely miss out that part. Samuel growed, became a husband and the father. He make a children, but what are the things Samuel heart he saw, heart deposited through looking. Eli's son did at that small age. It is genetical problem. It is go through his blood to the Samuel's sons did same thing what the Eli's sons did. So இரண்டாவது parents, காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவள் பிள்ளை பிறந்தவுடனே சாமுவேலை அவர்கள் கொண்டு வந்து ஏலியுடைய கையிலே அவர்கள் கொடுக்கிறார்கள். தாங்கள் செய்த பொருத்தனை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் ஏலி சாமுவேலுக்கு மற்ற காரியங்களை சபையில் என்ன செய்ய வேணும், சபையில் எப்படி வளரணும் என்ற காரியங்களை சொல்லி கொடுத்தான். தண்ட பிள்ளைகள பழக்க வழக்கங்களை சாமுவேல் பார்க்கிறன்றதை அவன் அதை மறந்து விட்டான். ஆனால் சாமுவேல் அந்த காரியங்களை பார்த்தான். ஆனாலும் சாமுவேலுடைய தாயும் தகப்பனும் அவர் போதரிட்ட பிள்ளையை கொடுத்து விட்டோமே, நீ எப்படி இருக்கிறாய், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி அவர்களும் அதை பார்க்காமல் விட்டதினாலே சாமுவேல் திருமணமாகி சாமுவேலுக்கு வந்த பிள்ளைகள் சாமுவேல் பார்த்து அந்த ஏலியின் வாழ்க்கையில ஏலியின் பிள்ளைகளை பார்த்த சாமுவேல் மனதிலே அந்த காரியங்கள் இருந்து அது அவருடைய சந்ததியாக அவருடைய பிள்ளைகளையும் அப்படியான பழக்க வழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. today we have Jesus and his blood remove these curses, but it's not automatic. We have to take out these failures through our lives and bring to the Lord and asking, we have to ask, break it, remove it. That's the way to break out genetical curses and the ugly ஆனாலும் இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
இயேசுவுடைய இரத்தத்தினாலே அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும், வாழ்க்கையிலே பரம்பரையாக வார ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே அதை முறியடிக்க வேண்டும். I think Sister Sasikala came to another country from Italy. சசிகலா ஒரு நாடு, இத்தாலி நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறா. Stephen get it upset for the Canada situation. ஸ்டீவன் இங்கே வந்த பொழுது கனடாவில் இருக்கிற காரியங்கள் அவருக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Now you have not the complaining, you have to have that Hannah's heart to cry out for the Lord for the changing Stefan's life, நீங்கள் இந்த Stephen's இடத்துல life. நீங்க இந்த இடத்துல என்ன செய்ய வேணும்? அழுது, ஹனா போல நாங்கள் அழுது ஸ்டீவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். As before I said to you, don't harass him, don't scold him, because of you are hurting, pain you have his behavior, but only Stephen can change through the Lord's hand. So you as a parents, mother and father, our responsibility also pray for the Stephen, and also your crying, your heartfulness about Stephen, he is going to நீங்கள் be பெற்றார்களாக மகனை பேசியோ மகனை கோபப்படுத்தி அவரை கரைச்சல் படுத்தாமல் அந்த காரியங்களுக்காக நீங்கள் இருவரும் மகனுக்காக, நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் ஊழியக்காரர்களாக உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மகனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். நாங்கள் அவருக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் நாங்கள் ஜெபத்திலே அவரை தாங்க வேண்டும். මේක තමයි third reason එක අපි යනවා කෙලින්ම Luke chapter 23. மூன்றாவது காரியம் லூக்கா 23ஆம் அதிகாரம். New Testament. Luke chapter 23. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா Verse chapter 23. Verses 27, 28 and 29. லூக்கா 23, 27, 28, 29 வசனம். Now Jesus time, Jesus bringing to the Calvary to crucify it. At that moment, Jesus make a statement for the whole world, mothers and fathers. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த உலகம் முழுக்க கேட்கும்படியாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். We are going to read 27, 28, 29 verses. Luke chapter 23. லூக்கா 23, 27, 28, 29. முகமாய் குமாரத்திகளே. Amen. Then that's the story of Sister Sasikala said. Children, even though we don't have children, we are crying. Come to children, we are crying as well. Because Jesus identified that matter very clearly. His 30 and 33 years and half of the life journey. சசிகலா சொன்னா பிள்ளைகள் பிறந்தாலும் கவலை, பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கவலை. இதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 30 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து அவர் சிலுவையில் அறைய போகிற பொழுது அவர் இந்த மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. Don't cry about me, Jesus said. இயேசு சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம். No. I am the Son of God. I know this won't going to be happen to me. But you must cry and pray about your children. அவர் என்ன சொல்றார்? எனக்காக அழ வேண்டாம், எனக்கு என்ன நடக்க போறது தெரியும். ஆனாலும் அவர் அழுகிற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொல்றார். Days going to come. Who are the women? They don't have children. They are going to be happy. Who are the mothers? Who are the women? They are not feeding for the children. They are going to be happy
because of the disobedience and the children's behaviors, so much going to be hurting to the parents. So Jesus said, because of that, please don't cry about me. Cry and pray for your children. பிள்ளை பெறாதவர்களுக்காகவும் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காத தாய்மார்களுக்காகவும் அவர் சொல்கிறார், அவர்கள் பாக்கியமுள்ளவர்கள். ஏன் காரணம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் இருந்தும் அந்த பிள்ளைகளுக்காக அழுகிறதை விட இப்படி இருக்கிறது நல்லது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க இப்படிப்பட்டவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லுவார். Can I read for the last Bible reading? Luke chapter 23, 27, 29. In Hindi? Hallelujah. This is for the parents. Jesus very clearly asking for the mother and fathers what you have to do. இயேசு என்ன இதில் சொல்லுகிறார், தாய் தகப்பன்மாரை பெற்றார்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி. Today even still we are crying for Christ. Jesus suffered. Ayyo, my Jesus, he crucified. We forgetting to pray our children. நாங்கள் இப்பவும் சொல்லுகிறோம், ஐயோ இயேசு எனக்காக மரித்தாரே, இயேசு உங்களுக்காக இப்படி பாடுபட்டாருன்னு சொல்லி நாங்கள் அழுகிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் அழாமல். I remember still my wife did such a great job. I am working 7 to 7 those days. She used to look after the 2 children. Before they go to the high school, I think my wife did such a great job for the praying for them. Environment she prepared for the children not to corrupted in the high school. What are the children are doing, teachers are doing in the high school. So that protection got it, Rachel and Georgie. So that example I am going to give to you parents. Please start to pray right now for the Sabrina, for the Shihan. Not now their life, their high school life. Hallelujah. நானும் எனது மனைவி பிள்ளைகள் பெரியவர்களாகும் வரையும் ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்தார்கள். காரணம், நான் 7 மணிலேருந்து 7 மணி வேலைக்கு போயிருப்பேன். ஆனாலும் அவர்களை அந்த ஜெபத்துக்குள்ளாக அவர்களை அந்த இடத்திலே வழி நடத்தினதினாலே அவர்கள் அந்த ஜெப காரியங்களுக்குள்ளாக சில காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. Lord, thank you for your great privilege for the women to conceive children and bear children for this world. ஆண்டவரே, பெண்களுக்கு நீர் கொடுத்த பிள்ளைகளை, அந்த கற்பத்தை கொடுத்து பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர நீர் கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Even they are Christian or non-Christian, God, the Lord Almighty, has a power to open woman's womb or closed their wombs. அவர் கிறிஸ்தவளா இருக்கலாம், கிறிஸ்தவள் இல்லாதவளா இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வல்லமை இருக்கிறது, அந்த கற்பத்தை மூடவும், கற்பத்தை அடைக்கவும், கற்பத்தை திறக்கவும். Because you are the Jesus, you are the owner of the human man and woman. இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷருக்கும் ஒரு மனிதனையும் ஆணையும் பெண்ணையும் உருவாக்குறதற்கு உருவாக்கிய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Now, even though we are priests, we are pastors, teachers, professors, be vigilant with your children, close to them, come to their environment and try to give your best for them, to make, not to make that Eli's children did mistake and the Samuel sons
did mistake. ஆகவே நாங்கள் இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்க வேணும். அந்த எலியுண்ட பிள்ளைகள் நாங்கள் ஊழியக்காரலாக இருந்தாலோ நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலோ இந்த எலியுண்ட பிள்ளைகள் சாமியுண்ட பிள்ளைகள் செய்த காரியத்தை செய்யாமல் எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுந்து நிற்கும்படியாக நாங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். Then thirdly, Jesus give us to the great advice and the counseling about our children. We must start to pray our children in our mothers before come to the mother's womb, before conceiving. Lord, as a Hannah, Lord, I need child. That child may be boy, may be girl. Then they are coming out. So Lord, I am praying my child. I am praying. They must be a good habitual people, children. So that prayer, keep it in your heart, soul and mind. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய கற்பத்திலே பிள்ளை தரிக்க முன்பாகவே நீங்கள் ஹன்னா ஜெபித்தது போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பிள்ளையை தாருவது மட்டுமல்ல, அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறதுக்கு எப்படியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, கற்பத்திலே உருவாவதற்கு முன்னே நாங்கள் இதை ஆயத்தமாக இந்த காரியங்களை நாங்கள் அந்த சாபங்களை அகற்றி ஜெபித்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். Remember, Jesus never ever said, because now you are my brothers and sisters, you are Christian, don't worry about your children. I am going to look after your children. No, he didn't say any word like that. He said to the mother and father, look after your children, pray for your children, training your children. Hallelujah. So don't blame to Lord Jesus when your children get bad. Blame yourself because our mistake. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒரு நாளும் அவர் பிள்ளை சொல்லக்கூடாது. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தான் திருத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவா வந்து விட்டீர்கள், உங்களோட பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன். அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், தாய்மார்களை பார்த்து எனக்காக அழ வேண்டாம், உங்களோட பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி, உங்களோட பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பைபிளில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லாமல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். Starting today, Sister Sasikala are not going to complain about Stephen. Starting today, Brother Sachin, Sister Shalini not going to complain about their children. They are prayerfully, strongly handle every situation with the Lord Jesus Christ. As well we are doing, still we are fighting for our children, fighting against enemy for our children. Please, parents, you are blessed parents. You are going to be a blessed mother and father. But as well remember, nothing, anything automatically coming to be good. We have to fight to get the good things from the enemy, because enemy steal all the goodness from the Eden garden. Until Jesus come and establish his kingdom, we have to have fight with the enemy. Be a good, do a good, and make a successful good children. Amen. ஆகவே நாங்கள் பெற்றார்களாக இருக்கிற நாங்கள் நல்ல பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க, நல்ல பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தினமும் எங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபித்து, எங்களோட பிள்ளைகளுக்காக அவருடைய சாபங்களை அகற்றி நாங்கள் கிறிஸ்துவமானால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா காரியங்களும் நடக்கும் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபித்து பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக சரியாக வளர கர்த்தர் உதவி செய்வார்.